ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ பார்த்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்மி பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி. அந்த விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. பார்த்திங்கன்னா தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்ட் எல்லாமே மாற்றிருக்கான். இதான் ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். அதாவது இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண வேஷம், பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா காலில் வந்து போடுமா வேண்டாமான்னு யோசனையிலே இருந்தேன். சரி பரவாயில்ல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே நானே ஓனாக ரெடி பண்ணேன். அதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும். இப்போ வாங்க என்னென்ன ரெடி பண்ணேன்னு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா நானே ரெடி பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அது பார்த்திங்கன்னா கிரீடம் ஒன்று கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். வெற்றி வீட்டில் எல்லாமே இந்த கிரீடமும் நான் தான் ரெடி பண்ணேன். அப்புறம் பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் பிடிச்சி எல்லாமே வச்சுருக்கேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு பிரசாதம் என்னால் எதுவுமே ரெடி பண்ண முடியல. பாப்பாவுக்கு நீ காய்ச்சல் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போகிற மாதிரிட்டா, அதனால் ரெடி பண்ண முடியல. பூ கூட கிடைக்கல, எனக்கு வரவே இல்லை பூ கிளம்பு. சரி இப்போ வாங்க ஃபஸ்ட்டு தம்பி கிளப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ₹1 கூட செலவு இல்லாமல் நானே வீட்டில் இருந்தது ஏதோ கிடந்தது எல்லாத்தையும் போட்டு எல்லாமே ரெடி பண்ணேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ராதே வேஷம் போடணும். பார்த்திங்கன்னா தம்பிக்கு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஸ்லாம் வைப்போம்ல ப்ளவுஸுக்கு, அந்த லேஸ் எல்லாம் கிடந்ததா அந்த லேஸில் உள்ளதை எல்லாத்தையும் எடுத்து லாங்காக கைக்கு காலுக்கும் ப்ளூ கலரில் தானே கிருஷ்ணர் இருப்பார். இது வந்து ஒரு மாலை மாதிரி இருக்கா, கை காலுக்கு வளையல் காப்பு எல்லாமே போட்டு விட்டாச்சு. செகண்ட் பார்த்திங்கன்னா தம்பிக்கு பார்த்திங்கன்னா பவுடர் அடித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். பவுடர் அடித்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா இவன் பொட்டு அழிச்சு விட்டுக்கிட்டே இருந்தான். அதோடு பார்த்திங்கன்னா படுக்க வச்சு பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா பார்த்திங்கன்னா பின்னாடி நிற்கிறா. பின்னாடி ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருந்தால் எப்படியோ வைக்க முடிச்சு. பாப்பாவுக்கு வைக்கல தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கவே முடியலை. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடமுடிச்சுட்டே இருந்தால். தம்பியை மட்டும்தான் இந்த வீடியோவில் கிளப்புறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பியூரிட்டி என்ன குங்குமம் இருந்ததா, அந்த குங்குமத்தை பார்த்திங்கன்னா நான் வச்சு விட்டுட்டேன். இந்த ரெட் கலர் பொட்டு இல்லை. அது பார்த்திங்கன்னா அதுவும் ஒன்றும் தெரில, நல்லா தான் இருந்தது வைக்க. அது பார்த்திங்கன்னா ஒயிட்டை வச்சு பார்த்திங்கன்னா சைடில் எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். லைட்டாக அந்த எதனா கோவியா அது மட்டும் போடுறது கொஞ்சம் டைம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வச்சு விட்டாச்சு. பாப்பா தான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தால். பாப்பா கையில் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் அப்போ எடுத்து கொடுத்துட்டு தம்பிக்கு பார்த்திங்கன்னா பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். குங்குமம் பாருங்கள் நல்லா ரெட் கலரில் இருக்கலாம், இன்னும் ரெட்டாக இருந்துச்சு. அதில் வந்து லைட்டாக ஆயில் பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த இருக்கங்குடி பண்ணலாம் அப்போ வாங்கிட்டு வந்த அந்த குங்குமம். இப்போ இந்த ஃபேண்ட் பார்த்திங்கன்னா போன வருஷமே கிருஷ்ண வேஷம் போடுறதுக்காண்டி வச்சுருந்தது. ஆனால் இந்த வருஷம் தான் தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பாப்பாவுக்கு தம்பிக்கு சேர்த்து அடுத்த வருஷம் போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். எல்லாமே இருந்ததா சரி எங்கிட்ட பாப்பாவுக்கு பட்டு படிச்சுட்டு லைட்டாக பிடிச்சி அடிச்சுட்டு அதே வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தம்பிக்கு பார்த்திங்கன்னா பாதி கிருஷ்ணன் மாதிரியே இருக்கனால அப்புறம் செயினி அப்புறம் கை காலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும். உங்கள் வீட்டிலலாம் ஏன் ரொம்ப டைம் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ்? நான் தான் சொன்னேன் பாப்பாவுக்கு முடியாதனால என்னால் வீடியோ எடிட்டிங் பண்ண முடியலை. அதனால தான் நான் வீடியோ 2-3 நாள் கழித்து நான் போடுறேன். இதை பார்த்திங்கன்னா சேரீயில் பார்த்திங்கன்னா அந்த கரை இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கரையை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் லைட்டாக எடுத்தேன். அந்த ஃபேண்ட்டுக்கு மேட்சாக இருந்ததா, அதனால் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நீங்கள் எப்படி கிறிஸ்மஸ் பண்ணுறீங்க என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மாட்டியாச்சா போட்டாச்சா இதா எப்போ வாங்கினேன் அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ப்ளூ கலரே எடுத்து பார்த்தேன். மித்த இடம்லாம் கட்டாமல் கொஞ்சம் இதாக இருந்துச்சா. ஒரு கிருஷ்ணர் ஃபோட்டோ வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தேன். அதே மாதிரி கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா காலு கையில் அதாவது மாலை எல்லாமே ஒரே கலரில் போட்டிருந்தாரா. சரி நம்மளுக்கு ப்ளூ கலர் வேணும்னு பார்த்து ப்ளூ கலரை எடுத்துட்டேன். ப்ளூ கலர் எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த நான் ப்ளூ கலரு அதே மாதிரி ப்ளூ கலரில் அந்த பாப்பாவுக்கு தலையில் மாட்டோம்ல, அதையே பார்த்திங்கன்னா இடுப்பில் மாட்டி விடலான்னு நினச்சேன். ஆனால் மாட்டி விட்டேன். அதுக்கப்புறம் சரி வேண்டான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஒட்டியாக நான் வந்து பாப்பாவுக்கு ஒட்டியானத்தை எடுத்து என்
என் மையனுக்கு மாட்டி விட்டாச்சு. இது ஓரளவுக்கு மேட்சாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை கிரீடம் பார்த்திங்கன்னா நான் இங்கே வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நானும் வீட்டிலே ரெடி பண்ணேன். இந்த தம்பியோட பர்த்டேக்கு நம்ம மேலே வைப்போம்ல, ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு ஒரு தொப்பி இருக்கும்ல, அந்த தொப்பியை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் கட் பண்ணி அதுலேயே இருந்துச்சு அந்த ஒயிட் கலர் லேஸ். அப்புறம் நான் ஜாக்கெட்டுக்கு அடிக்கிறது அந்த டபுள் ஸ்டோன் வச்சு அதை மாட்டி விட்டுருச்சு. ஃபஸ்ட்டு தம்பி கொஞ்சம் லூஸாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் டைட் பண்ணி விட்டுட்டேன். மறுபடியும் பிடிச்சி வச்சு கட்டி விட்டேன். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா தம்பியோட இது எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி பாதி எப்படியோ கிறிஸ்டன் மாதிரி இருக்கானா இல்லைன்னா சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா வாயில் வச்சு தம்பியை காட்ட சொன்னேன், அதை வச்சு காமிட்டுருப்பான். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா அடுத்து பாப்பாவை நான் கிளப்பணும். பாப்பாவை கிளப்பிட்டு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவே நான் பார்த்திங்கன்னா கிளப்பிவிட்டுட்டேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ராதைக்கு அந்த சால் மட்டும் குத்தலை, ஏன்னா சால் வந்து பத்தலை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த விளாக் அவ்வளோதான். இந்த விளாக் முடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சாமியை கும்பிட்டுட்டு நாங்களும் முடிச்சாச்சு. பாய்.